ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டை வந்து இவங்க இப்போ பண்ணியிருந்தாங்கடான்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இந்தியா அரசியல் மீது ஏற்பட்டிருக்கும்? அரெஸ்ட் பண்ணது வந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்பயே இந்த நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 243 பேரை ஏன் வந்து வெயிட் பண்ணி தூக்குனாங்கடான்னா, வெயிட் பண்ணி தூக்கும் போது தான் ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க் என்னன்னு தெரியும். சுதந்திரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்தே மாதத்தை எதிர்த்தோம் அப்படின்னா அது முஸ்லீம் லீக் பாகிஸ்தான். அது பாகிஸ்தான் என்ற அடிப்படையில் ஒரு தனிநாடை கேட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஜெய்ஷே முகமது என்ற தீவிரவாத இயக்கத்திற்கு வெளியே எல்இடி என்ற தீவிரவாத இயக்கத்துக்கு வெளியில் இருந்து புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக இந்த தாக்குதலை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் இவங்களோட மேஜர் பிளான். பிடித்தது 62 பேர் யூபியில், டெல்லியில் 52 பேர், ஹரியானாவில் 51 பேர், பஞ்சாபில் 44 பேர். இங்கேருந்து வந்தவங்க தானே பெரும்பாலும் ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. காக்ரோச்சுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ காக்ரோச்சுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற லிங்க் ஏதோ ஒரு விதத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? அதில் வன்முறை கட்டழுத்த விட்ட போது போலீஸை டார்கெட் பண்ணி ஏன் அட்டாக் நடந்தது? அப்போ இந்தியான்ற நாட்டுக்குள்ளே எவனாலும் வரலாம். இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு விலை போகிற ஒரு தலைமுறை வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குன்னா அப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும். எதுக்கு போராட்ட வீரர்? கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் வேர் அஃபெக்டட் டியூரிங் பார்ட்டிஷன். 10 லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டனர். அந்த போராட்ட வீரர் இந்தியாவை துண்டாடிய கயவனை போராட்ட வீரர் என்று சொல்லும் உமக்கு நிஜமாவே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு புரியுது. இஃப் ஜின்னா இஸ் ரைட், ஐ ஃபீல் வாட் கோட்ஸே டிட் ஆல்சோ இஸ் ரைட். தப்பு தான். ஜின்னா பல லட்சம் பேர் உயிரை கொன்ன ஒரு கயவன், ஒரு பயங்கரவாதி. டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நௌகாலிலையும் கல்கட்டாலையும் ரயாட்ஸ் பண்ண ஒரு கேடுகட்டவன். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இண்டிபெண்டன்ஸ் டே மிக முக்கியமான ஒரு நாளாக நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸ்மூத்தாக 80th இண்டிபெண்டன்ஸ் டே அழகாக நிம்மதியாக கொண்டாடியாச்சு. பட் இதில் விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பல இடங்களில் பல விஷயங்கள் வந்து நிறைய பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், இல்லை அசம்பாவிதம் நடத்துறதுக்கான பல விஷயங்கள் இருந்ததை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அழகாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி எந்த நியூஸ் சேனலுமே சொல்ல மாட்டேன்றாங்களே சார். இதுவே ஒரு இடத்துல சின்னதாக பாம்பு வெடிச்சிருந்தா கூட வந்து இங்கே அது நடந்து விட்டுது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது, ஏன் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போடக்கூடிய சேனல் ஏன் இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் கைது பண்ணாங்க, எதுக்காக? பையன் 100 மார்க் எடுத்தா அதான் தெரியுமே இந்த பையன் 100 மார்க் எடுக்கிறதுக்கு தானே படிச்சிருக்கான்னுவாங்க. 100 மார்க் எடுக்கிற பையன் திடீர்னுட்டு 100க்கு 50 எடுத்தான்னா என்னடா இவன் நல்லா படிக்கிறவன் 50 எடுத்திருக்கேன், என்ன இவன் 50 எடுத்தானா, எதனால் 50 எடுத்தான், வீட்டில் என்ன பிரச்சனை? அது மாதிரி தான் இதுவும். சக்ஸஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் நெவர் ஸ்போக்கன், ஃபெயிலியர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்போக்கன். உளவு அமைப்புகளோட வெற்றிகள் பேசப்படாது. உளவு அமைப்புக்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் அதை எப்படின்னு பார்க்குறது, அது சரின்னு பார்க்குறதா தவறான்னு பார்க்குறதான்னு தெரியல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மையே என்னடான்னா, இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அவங்க வெற்றிகளை வந்து அவங்களும் சொல்லிக்க மாட்டாங்க, நாடும் அதை பற்றி கண்டுக்காது, கவலையும் பண்ண மாட்டாங்க அதை பற்றி. ஃபெயிலியர் ஆனால் மாத்திரம் லபதி போன்னு எல்லாரும் கத்துவாங்க. ஏன்னா டிஆர்பி ஃபெயிலியருக்கு தான் கிடைக்கும், சக்ஸஸுக்கு கிடைக்காது. ஸோ ஃபெயிலியர்ஸை வந்து எல்லாரும் பெருசாக மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கான காரணம் 1000 காரணங்கள் ஃபெயிலியர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு கிடைக்கும். அங்கே இது சரி பண்ணல, இங்கே இது அப்போ அரசியல் ரீதியாகவும் அது பலன் அளிக்கும். வெற்றியை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் வரும்? அமித்ஷா வந்து சரியாக வேலை பார்க்குறாரு, அவர் மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான உள்துறை மந்திரி இல்லை, காங்கிரஸ் பாராட்டுன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகள் பாராட்டுன்னு நினைக்கிறீங்களா? நியூஸ் சேனலாவது பாராட்டலாமே சார். ஏன் பாராட்டணும்? See, they are doing their duty, it is part of the duty. இது மாதிரி அச்சுறுத்தல்களை நிறுத்துறதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு குடிமகன்களாக, ஒரு தேசியவாதிகளாக இந்திய உளவு அமைப்பு செய்ததை நாம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்கள் போன்ற நபர்கள் இன்னைக்கு டிவி மீடியாவோட ரிலவன்ஸ் போயிட்டுருக்கு. பட் யூடியூப் மூலமாக வரக்கூடிய செய்திகளை, குறுஞ்செய்தி ஆகட்டும், இல்லை ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் போடுறதாகட்டும், இன்டெலிஜென்ஸ் சக்ஸஸை பற்றி சொல்லாமல் விட்டோம்னா நாட்டின் பாதுகாப்பு எப்படி மேம்பட்டு இருக்கிறதுன்றதையே நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தம், இல்லை அதை பற்றி கவலைப்படலைன்னு அர்த்தம். we are taking it for granted. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த ஆப்ரேஷன் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது அங்கேருந்து செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திருட்டு கும்பல்
கேப் மாதிரி முளை மாதிரி பாகிஸ்தானி கும்பல் வந்து ஷபாஸ் பட்டி நெட்வொர்க் அப்படின்வாங்க. அவன் வந்து செக்குலராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கான், இந்துக்களை கூட ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கான் வித் அ ஸ்பெசிஃபிக் அஜெண்டா. உள்ளே வந்து ஐஇடிஸ் வந்திருக்கு, இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் மார்க்கிங், ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மார்க்கிங், அதாவது அவங்களோட ஆலைகளில் உற்பத்தி செய்த கிரெனேடுகள் வந்திருக்கு, துப்பாக்கிங்க வந்திருக்கு. உத்தரப்பிரதேஷில் 62 பேர் மாட்டியிருக்காங்க. 62 பேர் உத்தரப்பிரதேஷ். 62 பேர் உத்தரப்பிரதேஷ் இண்டிபெண்டன்ஸ் டேல 62 பேர் இதில் இன்வால்வ்டு. எப்பா. டெல்லியில் வந்து 52, ஹரியானாவில் 51, பஞ்சாபில் 44. பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர், அடுத்து டெல்லி பார்டர் ஹரியானா, டெல்லி தேசிய தலைநகரம், அப்புறம் உத்தரப்பிரதேஷ். உத்தராகண்டில் கூட ஐ திங்க் அரவுண்ட் 8 பேர் என்ன மாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக. ராஜஸ்தானில் ஒரு 15 பேர், மகாராஷ்டிராவில் ஒரு 8 பேர், பீகாரில், குஜராத்தில், கர்நாடகாவில், ஜம்மு காஷ்மீரில் இங்கெல்லாம் 3-2 3-2 3-2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 240 சொச்சம் ஆப்ரேட்டிவ்ஸ் மாட்டியிருக்காங்க. இதில் பல பேருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்னென்னா, அண்டர் பாஸ், ஒரு பிரிட்ஜ் இருக்குது, மேஜர் பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜு கீழே வண்டிங்க பாஸ் ஆகுதுன்னா ஆர்மி கான்வாய், அது வந்து பக்கத்தில் ஆர்மி கண்டோன்மெண்ட்டு கிட்டே இருக்குன்னு, அந்த ஆர்மி கண்டோன்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுற மாதிரி என்ன வண்டி உள்ளே போயிட்டு என்ன வண்டி வெளியே வருதுன்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறதுக்கு கேமராக்கில், சிசிடிவி கேமராக்கில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வண்டிகளை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வச்சு எப்படி தாக்குதல் பண்ணுறதுன்றதுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங். அதுவும் இல்லாமல் போதைப்பொருள் யாரெல்லாம் வந்து அடிமையாக இருக்காங்களோ அவங்கள தான் பெரும்பாலும் ரெக்ரூட் பண்ணதுனால அவங்க காசுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா காசுக்கு ஒன் டைம் அட்டாக் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானோட மொத்த செட்டப்பே வந்து எல்இடி அமைப்புக்கு வெளியே, ஜெய்ஷே முகமதுன்ற தீவிரவாத இயக்கத்திற்கு வெளியே, எல்இடி என்ற தீவிரவாத இயக்கத்துக்கு வெளியிலிருந்து புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக இந்த தாக்குதலை நிறைவேற்ற வேண்டும்ன்றது தான் இவங்களோட மேஜர் பிளான். 12ஆம் தேதியிலேருந்து இந்த ஆப்ரேஷன் வந்து அவங்க உளவு அமைப்புகள் கண்டுபிடித்து செய்தி சேகரித்து, அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் அமிர்த்சரில் 4 பேரை பிடிச்சாங்க. பிடிச்சப்போ அவனுங்க வந்து தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்தப்போ பெட்ரோல் குரூப், இந்த கரப்பாம்பூச்சிகள் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசுறதுக்கும் அதுக்கும் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், பிடித்தது 62 பேர் யூபியில், டெல்லியில் 52 பேர், ஹரியானாவில் 51 பேர், பஞ்சாபில் 44 பேர். இங்கேருந்து வந்தவங்க தானே பெரும்பாலும் ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அப்போது இவர்களை விட்டுறணும், இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு யார் கேட்குறா? கரப்பான்பூச்சிகள். கரப்பாம்பூச்சிகளுக்கு காக்ரோச்சுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? இப்போது காக்ரோச்சுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற லிங்க் ஏதோ ஒரு விதத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? அதில் வன்முறை கட்டழுத்த விட்ட போது போலீஸை டார்கெட் பண்ணி ஏன் அட்டாக் நடந்தது? பெட்ரோல் குண்டிகளை வீசுவதற்கு பிளான் இருந்ததாக பல்வேறு பேர் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இது மாதிரி ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க்கும் அதில் இன்வால்வ் ஆயிருக்குமா ஆயிருக்காதான்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த கேடுகட்ட இந்திய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குடான்னா, பாகிஸ்தானுக்கு துணை போனாலும் போவோம் தவிர்த்து இந்தியாவோட இறையாண்மையை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம், இந்தியாவில் மக்களோட பாதுகாப்பு பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏர்போர்ட்லேருந்து எந்த விஐபி கார் வெளியே வருது, விஐபி கார் உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கிட்ட சிசிடிவி வச்சிருக்காங்க. ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸில் எந்த வண்டி வருது போகுதுன்றதை இவங்க நோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. வாட் இஸ் ஸோ கால்ட் ராஸ்கல்ஸ் ஆர் அப் டு? அப்போ இந்தியான்ற நாட்டுக்குள்ளே எவனாலும் வரலாம். இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு விலை போகிற ஒரு தலைமுறை வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குன்னா அப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துனதுக்காக, இன்ஃபேக்ட் இது மாதிரி அதாவது டெல்லி காக்ரோச்சுகள் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போலீஸ்காரர்கள் மண்டையை உடைத்தது மற்றது எல்லாத்தையும் பற்றி பேசும்போது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நம்ம சொன்னோம், நானே சொன்னேன். பட் ஒருவேளை அங்கே துப்பாக்கிச்சூடு நடந்திருந்து இது போன்ற ஆசாமிகள் உள்ளே இருந்து இவங்க திருப்பி பெட்ரோல் குண்டுகள் வீசி எறிந்திருந்தா அந்த இடமே வந்து ஒரு ரணகளமாக மாறி இருக்குமே. பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சியோட ஆட்சி தொடர்வது இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்குமே ஒரு கேடாக வந்து முடிஞ்சிருக்கா இல்லையா இன்னைக்கு? இல்லைன்னா அந்த 4 தீவிரவாதிகளை அரெஸ்ட் செய்த அந்த போலீஸ் அதிகாரியை உடனே மாற்றம் செய்யணும். இங்கே மெட்டா மேலே கேஸ் போட்ட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனரை ஏன் மாற்றம் பண்ணணும்? சைபர் கிரைம்ஸ் டெப்டி கமிஷனரை ஏன் மாற்றம் பண்ணணும்? அப்போ இவர்களின் எண்ணம் என்ன?
நாட்டை காப்பாற்றுவதா இல்லை நாட்டை காட்டி கொடுப்பதா? அப்போ அந்நிய சக்திகளுக்கு இந்தியாவை அடிமையாக்குவது தான் இவர்களோட தலையாய கடமைன்னு நினச்சாங்கடான்னா ஐ எம் சாரி, அதுக்கு உடன்படுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களும் தயாராக இல்லை. இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க்கில் அவனை எடுத்துகிட்டு போய் இங்கே எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா பிரேசிலில் ஒழிச்சு வச்சுருக்காங்க ஷாபாஸ் பட்டியை. அவன் எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வருவோம். இல்லை அன்னோன் கன்மேன் மூலியமாக அது ஏதோ நடக்கும். விட்டார். அவன் வந்து ஜன்னத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜஹன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் ஒரு கேங்ஸ்டர். ஜஹன்னும்னா ஹெல், நரகத்துக்கு, நரகவாசல் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கும். இந்தியா மீதோ இல்லை இந்தியாவுக்கு எதிராகவோ யாரெல்லாம் தாக்குதல் செய்ய முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தின் வாயில் தான் திறந்திருக்குமே தவிர்த்து சொர்க்கத்தின் வாயில் திறந்திருக்காது. அந்த நரகத்தின் வாயிலுக்கு அவர்களை பாஸ்போர்ட் எடுத்து விசா கொடுத்து அனுப்ப வேண்டிய கடமை இந்திய பாதுகாப்பு படைக்கும், இந்திய இராணுவத்துக்கும், இந்திய மற்ற அமைப்புகளுக்கும் உண்டு. ஏன் உங்கள் மாதிரி என் மாதிரி குடிமகன்களுக்கும் உண்டு. சுற்றி பாருங்கள், உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் இருக்கக்கூடிய உங்களோட அந்த சொசைட்டி சுற்றி எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஒரு போதை கலாச்சாரத்துக்கு ஒரு தலைமுறையே வந்து அடிமையாக மாறிட்டு இருக்கிறது வந்து நாட்டோட பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்குன்றது பாருங்கள். விழிப்புணர்வு தேவை. இதில் லவ் ஜிஹாதில் சம்மந்தப்பட்ட 18-20 வயசு பொண்ணுங்க கூட இன்வால்வ்டு. அவங்க இன்டாக்டினேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு 240 பேர், 80 எஃப்ஐஆருங்க. கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்டில் பிடிச்சிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் இன்னும் நடமாடிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் நேம் இல்லை. இது இண்டிபெண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்லீப்பர் செல்லாக நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹரியானாக்கு தெரியாது, ஹரியானாவில் என்ன நடக்குதுன்னு டெல்லிக்கு தெரியாது. ஸோ இது தன்சீம்ஸ் வந்து மொத்தமே வந்து இட் இஸ் நாட் ஐடியாலஜிக்கலி இன்க்ளைன்டு தன்சீம். அதாவது கொள்கை ரீதியில் அவங்க இதுக்கு துணை போகலை. பணம் 15,000 ரூபா 20,000 ரூபா பணத்துக்கு 10,000 ரூபா பணத்துக்கெல்லாம் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஒன் டைம் ஒர்க். உங்களுக்கு 15,000 ரூபா நான் பணம் கொடுத்தேன்னா நீங்கள் அந்த வேலையை பார்க்க வேண்டியது, எனக்கு துப்பு கொடுக்க வேண்டியது. பாகிஸ்தானுக்கு உலகம் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டா மூலமாகவும் இவங்களை ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ இந்த நெட்வொர்க் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 200க்கும் மேற்பட்டவரை கைது பண்ணியிருக்காங்க. சரி, ஒருவேளை இந்த நெட்வொர்க்கு பியாண்ட் வந்து யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுத்து நீ வந்து வரக்கூடிய வண்டிகளை மாத்திரம் நோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா அது யாருன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லை. அப்போ உள்நாட்டு பாதுகாப்புக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் எந்த அக்கறையோடு வேலை பார்க்குறதுன்றது கவலை அளிக்குதா இல்லையா? சார், இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த படிக்கிறாங்களே ஸ்கூலில், கொஞ்சமாவது தேசியத்தை கற்றுக் கொடுக்குற ஸ்கூலில் போய் சேருங்க சார். அதுதான் நேஷனலிசம்ங்கிறதே ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு சார். அதில் எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அதை நடத்துறது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்ராஸா இல்லை, முன்னாள் பவர் மினிஸ்டரோட குடும்பத்துக்கு சொந்தமான ஸ்கூல் அது. அவங்களுக்கு தேசிய கீதம் பற்றியும் கவலை இல்லையா, தேசிய ஒருமைப்பாட்டை பற்றியும் கவலை இல்லை. பணம் மாத்திரம் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க ஃபீஸாக. தேசிய சிந்தனை இல்லாத எந்த ஒரு கல்வியும் தேசத்துக்கு எதிரான கல்வி. பள்ளிக்கூடத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து தேசிய சிந்தனையை ஊட்டி வளர்த்தாதான் நாளைக்கு அவங்க வந்து அந்த விழிப்புணர்வோடு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது மொத்தம்தான் படிப்போட குறிக்கோள் அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டான்னா அந்த பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்ற ஒரு கண்ணோட்டம் தான் உனக்கு வரும். அந்த பணமானது வந்து நாட்டோட ஒற்றுமைக்கும் சமுதாயத்தோட நல்லிணக்கத்துக்கும் சமுதாயத்தோட கலாச்சார வெளிப்பாட்டின் ஒரு பிம்பமாகவும் அவன் வேலை பார்க்க மாட்டான். வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு, குடி எப்படி கேடோ இது மாதிரி சமுதாயமும் வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு. இந்த அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா, இப்போ உதாரணத்துக்கு ஜார்க்கண்டில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது, அதுவும் வெற்றி, அதுவும் அவங்க வின் பண்ணாங்க. ஒரு தேச விரோத கோஷம் இல்லை, தேசிய கொடியை வச்சுக்கிட்டு இராணுவத்தை தரக்குறைவாக பேசலை, பாதுகாப்பு படைகளை தரக்குறைவாக பேசலை. மார்ச் போனால் போலீஸ்காரங்களை விட்டு அங்கே தடியடி அடித்தாங்க, அவங்கள அதையும் பொறுத்துக்கிட்டாங்க. இந்த தலைமுறை நாட்டில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய ஒரு நல்லெண்ணத்தோடு எந்த போராட்டம் செய்தாலும் வரவேற்கிறேன். கல்வியை வியாபாரமாக்கும் எந்த ஒரு
குழுமமாக இருந்தாலும் பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்களை தார்மீக ரீதியில் எதிர்ப்பதும் அவர்களை நெறிப்படுத்துவதும் இந்த சமுதாயத்தின் கடமையாக பார்க்குறேன். படிப்பு அப்படின்ற பேரில் வந்து இவர்கள் கொழுப்பதற்கு, இவர்களோட சொந்த சொத்துக்களை வளர்த்து கொள்வதற்கு இவங்க பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நடத்துவது நாட்டுக்கு கேடாக வந்து விளைகிறது. அதற்கு தோதாக அரசாங்கமே காசு கொடுத்து தேச விரோத பல்கலைக்கழகங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மத்திய அரசு நிறுவப்பட்ட பல பல்கலைக்கழகங்கள், குறிப்பிட்டு JNU, இல்லை ஒரு மதத்தின் பேரால் உருவான அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அதுக்கே சென்ட்ரல் காசு கொடுக்குறாங்க. ஜின்னாவோட ஃபோட்டோவை அவங்க லைப்ரரியில் வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து சென்ட்ரல் ஃபண்டிங் ஏன் கொடுக்கணும்? ஒரு போராட்ட வீரர் தானே சார். எதுக்கு போராட்ட வீரர்? எதுக்கு போராட்ட வீரர்? இந்தியாவுக்கு 20 மில்லியன், கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் வேர் அஃபெக்டட் டியூரிங் பார்ட்டிஷன். பல லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டனர். அந்த போராட்ட வீரரா? இந்தியாவை துண்டாடிய கயவனை போராட்ட வீரர் என்று சொல்லும் உமக்கு நிஜமாவே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு புரியுது. இல்லை சார், அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக மகாத்மா காந்தியோட சேர்ந்து போராடிய ஒரு ஆள் தானே அவருமே. பின்னோக்கி யாரையும் ஒருத்தரை பார்க்காதீங்க. கடைசியில் அந்த நபரின் கொள்கையும் கோட்பாடும் இந்த நிமிடம் வரை இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா இல்லையா? நாத்தராம் கோட்சே கூட ஒரு காலத்தை நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொன்னதை வந்து நியாயப்படுத்த விரும்புறீங்களா? அப்படிதான் இருக்கு உங்களோட பதில். இஃப் ஜின்னா இஸ் ரைட், ஐ ஃபீல் வாட் கோட்சே டிட் ஆல்சோ இஸ் ரைட். தப்பு தான். ஜின்னா பல லட்சம் பேர் உயிரை கொன்ன ஒரு கயவன், ஒரு பயங்கரவாதி. டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நௌகாலிலையும் கல்கட்டாலையும் ரயாட்ஸ் பண்ண ஒரு கேடுகட்டவன் முகமது அலி ஜின்னா. இன்னைக்கு பாடுற வந்தே மாதரம் பாட்டு கூட அவனுக்காக குறைக்கப்பட்ட பாடல் தான். அதுதான் வந்து இது நம்ம பாடல் இல்லைன்னு கூணு. இது 1939 வந்து இந்த பாடலை வந்து சுருக்குனாங்க முஸ்லீம் லீக் அப்பீஸ் பண்ணுறதுக்கு. முஸ்லீம் லீக் அப்பீஸ் பண்ணுறதுக்கு பாடலை வந்து முழுமையான பாடலை குறைத்தார்கள். அந்த டைமில் நேதாஜி இல்லை இந்தியாவில். நேதாஜி காங்கிரஸ் தலைவராக இருந்தவரை பதவியில் இருந்து இறக்க செய்தது யார் என்று வரலாறு கூறும். அவர் தான் இதுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டார். ஒரு வாட்டி நீங்கள் குனி ஆரம்பிச்சிங்கன்னா அடிப்படைவாதிகளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு சலாம் போட்டுட்டு தான் இருக்கணும், அவங்களுக்கு குலாம் ஆகிட்டு தான் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஆசிஃப் அலி சர்தாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், இந்துக்கள் எங்கள் நாட்டில் வாழ விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா உன்னோட மனதில் இருக்கும் எண்ணோட்டம் என்ன? இங்கே இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த காலத்திலேயே சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்தே மாதரம் பாடலை எதிர்த்தோம். அப்போ எதிர்த்தது முஸ்லீம் லீக். இப்போ இருக்கிற கட்சி வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். கரெக்டா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஆட்கள் வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டும். இப்போ எதிர்த்தோம்னா அந்த முஸ்லீம் லீக் ஜின்னாவோட முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக்கோட வழித்தோன்றர்களும் அந்த முஸ்லீம் லீக்கோட பார்ட்டு தான் நீங்கள் அப்படின்னா அப்போ உங்கள் என்ன இன்னும் பிரிவினை எண்ணம் உங்களுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கா? அப்போ ஜின்னாவோட பை ப்ராடக்ட்ஸா நீங்கள்? ஜின்னாவின் பிரிவினை சிந்தனையின் நீழ்ச்சி தான் நீங்கள் அப்படின்றால் நீங்கள் உங்கள் இந்த இந்தியாவோட அரசியல் சாசன சட்டத்தின்படி நீங்கள் பொறுப்பில் இருப்பது வந்து தவறு. ஏன்னா ஜின்னாவோட 2 nation theory is rejected by India. If you call yourself Indian Union Muslim League, you cannot take a stand saying that we opposed it before partition itself. சுதந்திரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்தே மாதரத்தை எதிர்த்தோம் அப்படின்னா அது முஸ்லீம் லீக் பாகிஸ்தான். அது பாகிஸ்தான் என்ற அடிப்படையில் ஒரு தனிநாடை கேட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையா? கரெக்டாக நான் சொல்கிறது இல்லை. நாங்கள் அப்போ எதிர்த்தோம்னா அப்போ நீங்கள் அந்த முஸ்லீம் லீகா, நீங்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகா, இல்லை பாகிஸ்தானை உருவாக்கின ஜின்னாவோட முஸ்லீம் லீகா என்பதை இன்று கேள்வி எழுந்துள்ளது. நீங்கள் இந்தியன் முஸ்லீம் லீகாக நீங்கள் தொடர வேண்டும் இந்த நாட்டில் என்றால் நீங்கள் அந்த ஜின்னாவின் பிரிவினை சிந்தனையை கைவிட வேண்டும். பாகிஸ்தான் செய்யக்கூடிய அத்துமீறல்களையும் அட்டூழியங்களும் இந்தியாவில் நடக்கக்கூடிய இது மாதிரி பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யும் அந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் நேரடியாக அதை பற்றி கருத்து தெரிவிக்க ஏன் வந்தே மாதத்தை கருத்து சொல்கிறோம், இதை பற்றியும் கருத்து சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்லேயே கேட்டார், பாகிஸ்தானுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க, ஏன் இந்தியாவுக்காக கண்ணீர் வடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன் இப்போது இந்த 243 பேரில் யாராவது ஒருத்தன் பெரிய அல்ஃபலா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று டெல்லி பாம் பிளாஸ்ட்டில் போன வருஷம் இன்வால்வ்டாக இருந்தது, ரெட் ஃபோர்ட் கேட் கிட்ட. அது மாதிரி ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டை வந்து இவங்க இப்போ பண்ணியிருந்தாங்கடான்னா
என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இந்தியா அரசியல் மீது ஏற்பட்டிருக்கும்? அதுவும் பாருங்க, செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டேட் பாருங்க, டெல்லியை சுற்றி இருக்கிற மொத்த பிராந்தியத்தில் ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. இதில் எல்லாமே இந்தியன்ஸா சார்? 240 பேரும் 240 பேரும் இந்தியர்கள், 240 பேரும் யங்ஸ்டர்ஸ், 240 பேரும் வந்து போதை கலாச்சாரத்துக்கோ இல்லை பணத்துக்கோ விலை போனவர்கள். அப்போ தவறு எங்கே நடக்குது? சமுதாயத்தில், குடும்பத்தில், வளர்ப்பில், எஜுகேஷன், கல்வியில், கல்வி கூடங்களில், இங்கே தானே தவறு நடக்குது. இதை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அதாவது ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது நடிகரும் எனக்கு பிடிச்ச நடிகர் தான், அவர் அரசியல் கொள்கை தான் எனக்கு பிடிக்காது. கமலஹாசன் அவர்களா? ஆமாம், சொல்லும்போது ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸ், நான் பல முறை பார்த்த மூவிஸில் சின்னப்பையும் எனக்கு இம்ப்ரெஸ் ஆன மூவி வந்து, நான் ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, அது கதை வந்து அந்த கதை அந்த எப்படி போகுதுன்றதை வந்து எனக்கு அந்த வயசில் வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் த மூவி பிடிச்சிருந்தது, அந்த டைலாக்ஸ் பிடிச்சிருந்தது. அதுக்காக அந்த படத்துக்கு போனேன்னு தவிர்த்து அந்த படத்தை வந்து எனக்கு முழுமையாக அந்த டைமில் புரிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது. பட் இன்றைக்கும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல முறை பார்த்த படங்களில் அது ஒரு படம். குருதிப்புணல் சொல்லும்போது கிட்டத்தட்ட வருது பாருங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அரசியலை கலந்து, இந்த தீவிரவாதங்கள் கலந்து, எல்லாத்தையும் கலந்து. ஆனால் ஆக்சுவலாக அது LWE லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த கதையை. அதில் ஒரு டைலாக் வரும், நாசரை இன்ட்ராகேட் பண்ணும்போது, சித்தாந்தத்தை பற்றி பேசும்போது ஒரு டைலாக் வரும், பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணத்தில் பிறந்த ஒரு கேடுகெட்ட ஒரு கொள்கை தான் உன்னோட கொள்கையோ இல்லை அந்த சிந்தனையும் உன் சிந்தனையோன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிக்கும் கமலாசன் நாசரை பார்த்து சொல்லுவாங்க. உன் சித்தாந்த பேசுறவங்களாம் எப்பயோ போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இருக்கிற தலைமுறை சினிமா பார்த்து வாழ்ந்த பலவீனமான தலைமுறை, அவங்கள ஒன்று விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கிடும், இல்லை நசுக்கிடும். நடக்குதா? நடக்குது, அப்படியே நடக்குது. பூ மாதிரி ஆளுங்க பொறுக்கிக்கும் போராளிக்கும் நடுவில் நடந்த அந்த கலப்பு திருமணத்தில் பிறந்த ஆளுங்க தான் நீங்கள்லாம். தோல்வியை வந்து தற்காலிக வெற்றியாக மாற்றிக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணித்தரேன். நெகோஷியேட் பண்ணுவோம் அந்த சீனில். அதே மாதிரி ஒரு டைலாக் வரும், தைரியமான என்ன தெரியுமா, பயம் இல்லாமல் நடிக்கிறது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சில டைலாக்ஸ் எல்லாம் அதில் அந்த படத்தில் வர டைலாக்ஸ் வந்து எக்ஸலண்ட் டைலாக்ஸு. அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம்னு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்டே வந்து ஒரு கருப்பான பேக்ரவுண்ட்லேயே இருக்கும். அந்த படமே வந்து ஒரு கருப்பான பேக்ரவுண்ட்லேயே, இன்னும் படமே நைட் ஃபுல்லாக எடுத்த மாதிரி தான் இருக்கும், டே டைமில் எடுத்த மாதிரியே இருக்காது. ஆமாம் ஆமாம் சார். PC ஸ்ரீராம் தான் அதோட டேரக்டர். கோவிந்த் நிலானியோட ஒரிஜினல் கதை அது. இந்த தலைமுறை அந்த மாதிரி படங்களை பார்க்கணும். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு இந்த பர்டிகுலர் இவங்க ஜீப்புக்கு வந்து குண்டு வைக்கிற மாதிரி வரும், இவங்க ஜீப் எஸ்கேப் ஆகிடும். ஒரு ஸ்கூல் பசங்க ஜீப் வேன் ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வேன் வந்து பிரிட்ஜில் கிளேமோர் மைன் வச்சுருப்பாங்க, அதில் தூக்கி போட்டு கீழே விழுந்து பசங்க செத்துருவாங்க. கமலாசனுக்கு வச்ச குண்டு அது. ஐ திங்க் இஸ் நேம் வாஸ் ஆதிநாராயணன், என்ன வரும், DC ஆதிநாராயணன். வச்ச குண்டில் கமலாசன் மிஸ்ஸு, இவங்க அவுட்டு, பசங்க பாவம் அவங்க இறந்துருவாங்க, ஸ்கூல் பசங்க. நாசர் வந்து சப்சிக்வெண்ட்டாக மாட்டிப்பான். நாசர் முன்னாடி அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் டைம்ஸ் மேகசினில் யூஎஸில் இதெல்லாம் கலரில் வேறு போட்டாங்க, பார்க்குறதுக்கே கொடூரமாக இருந்தது. அங்கண்ணா இதில் யாரோ ஒருத்தவங்க மாதிரி கூட நாளைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. அது வரைக்கும் நாசர் ஸ்டிஃபாக உட்காந்துருக்கிறோம், அதுக்கு மாத்திரம் கை தட்டுவான். சரின்னு சொல்கிறியா, இல்லைன்னு சொல்கிறியா, நான் மாத்திரம் எவ்வளோ நேரம் பேசுறது, நீயும் பேசு அப்படின்னு. ஸோ ஒரு இன்ட்ராகேஷன்றது படத்தில் மாதிரி கட்டி தூக்கம் போட்டு அடிக்கிறது மாத்திரம் இல்லை இன்ட்ராகேஷன். அதில் இன்ட்ராகேஷன் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணுவாங்க, எதிரியை பிரேக் பண்ணுறது எப்படி, அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நாசருக்கும் நாசர் முகம் ஃபுல்லாக தெரியும், கமலாசன் வந்து வாய் மாத்திரம் தெரியும். க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா நாசரோட இவன் கேட்குற கேள்விக்கு நாசரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு டெரரிஸ்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது காட்டுறதுக்கு. ஸோ இட் இஸ் அ கிளாசிக் மூவி. என்னை பொறுத்த நிறைய கற்றுக்க முடியும். ஒரு சினிமேட்டிக் ஆங்கிள்லேருந்து பார்க்காதீங்க. ஒரு 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 தீவிரவாத கொள்கை, ஒரு தீவிரவாத சிந்தனையை வந்து சமுதாயத்தில் விதைக்கிறது எவ்வளோ சுலபம், எப்படி வந்து நல்ல ஆஃபீஸர்ஸை கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், அதில் இருக்கிற வீக்னஸ் என்னது அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி போட்டில் ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானோட ஸ்லீப்பர் செல்லை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கதை வராது. அப்படியும் படம் எடுத்தாங்க, அது மாதிரிலாம் அழிக்க முடியாது. இப்போ இத்தனை ஸ்டேட்டில் இருக்குது ஸ்லீப்பர் செல்லு,
இன்னும் எத்தனை ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரியாது, எத்தனை வந்து டார்மெண்ட்டாக இருக்குன்னு தெரியாது, எத்தனை ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு தெரியாது. நான் ஸ்லீப்பர் செல் அழிச்சிட்டேன்ட்டு ஒரு போட்டில் வச்சு கொளுத்தி விட்டாங்கடான்னா முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்பக்கூடாது ஆக்சுவலாக. ஆமாம், இட்ஸ் நாட் பாசிபிள். பட் வெரஸ் அந்த படத்தில் வந்து கடைசியில் காட்டும்போது காட்டுவாங்க பாருங்கள். நான் படத்தை பற்றி பேசுறதுக்கு நான் பேசலை. ஒரு ஆஃபீஸர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம், உயிரையும் வந்து கொடுக்க வேண்டிய இந்த ஆப்ரேஷன். ஏன்னா தலை வால் 2 இருக்குது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அதில் தலையை பிடிக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு கேட்ச் இட் பை ஹிட்ஸ் ஹெட். அதை வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரியாலிட்டியாக எடுத்துருப்பாங்க சார். இப்போது இந்த 243 பேர் அரெஸ்ட் பண்ணது வந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்பயே இந்த நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 243 பேரை ஏன் வந்து வெயிட் பண்ணி தூக்குனாங்கடான்னா, வெயிட் பண்ணி தூக்கும்போது தான் ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க் என்னன்னு தெரியும், அதுக்கும் ஐஎஸ்ஐ கனெக்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ஸ்லோ ஸ்டடி ப்ராசஸ். அது இட்ஸ் அ முண்டேன் ஒர்க். நிஜ லைஃப்பில் எடுத்துகிட்டு போய் கண்ணை தூக்கிட்டு போய் டும்முன்னு சுட்டுட்டு ஐ எம் பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட்னா மறு நிமிஷம் போட்டுருவாங்க. அப்படி நடக்காது. மனசில் கோபம் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வெறி இருக்கும். அவங்களும் மனுஷன்தான், அவங்களும் சாப்பாடுக்கு உப்பு போட்டு தான் சாப்பிட்றாங்க. நம்மளோட அவங்களுக்கு தேசியப்பற்று அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் பல பேரை உதாரணமாக சொல்லுவேன். எல்லாரும் தெரிஞ்சது அஜித் தோவல் மட்டும்தான். பட் நிறைய பேர் அதில் தெரியாத முகங்கள், எத்தனையோ முகங்கள் அடங்கியிருக்கு. தே டோன்ட் கெட் ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், எனிதிங். அவங்க பேர் கூட யாரும் தெரியாமல் நம்மளுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கடந்து சென்றுருவாங்க வாழ்க்கையை.